6/2/2025 காருண்யா ப்ளஸ் 559க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், பம்பர் குழுக்கள் சரிங்களா. நேற்று வந்து ஷார்ட்டு கூட வரல சரிங்களா. இருந்தாலும் ஓரளவு கணிச்சு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3 2 சரிங்களா. ரிசல்ட்டு 1 3 2. நம்ம ஆல் போர்டுக்கு 1 கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா. ஆல் போர்டுக்கு 1 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தோம். 1 ஏ போர்டுக்கு வந்திருக்கு. இந்த 3 பாருங்கள் பி போர்டுக்கு வந்திருக்கு. பி போர்டில் நம்ம 8 வச்சுருக்கோம். 8க்கு பவர் 3 அப்படியே 3 இங்கே வந்துருச்சு. சி போர்டில் 2 வந்திருக்கு. 7க்கு பவர் 2 அது அப்படியே வந்துருச்சு. ஆக மொத்தம் எடுத்துருக்குறோம், ஆனால் கோட்டை விட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு நேற்றே சொல்லியிருந்தோம், சின்ன நம்பர் மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 நம்பர் சின்ன நம்பராக வந்துச்சுங்கன்னும் போது சின்ன நம்பராக தான் ஒரு 5க்குள்ளார இருக்கிற நம்பர்கள் தான் வந்து விழும். அது கரெக்டாக 132ன்னு வந்திருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு கொஞ்சம் சரியாக பிடிமானம் இல்லைன்னா ஏன்னா சி போர்டில் 7 தான் வைப்பாங்கன்னு பார்த்தேன். திரும்பவும் 2 வச்சதுனால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் 3ஆம் நம்பர் வரும், ஆனால் அது ஏ போர்டுக்கு வரும்னு பார்த்தேன். நான் பி போர்டில் 8ஆம் நம்பர்னு வந்தது, அதுக்கு அது வச்சுட்டாங்க. ஓகே, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இது எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 1ன்னு எடுத்துருக்குறோம். சி போர்டு 2 அப்படியே வந்ததுனால இந்த நம்பர் 3 1 கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2 அதில் வச்சதுனால ஜாயிண்ட் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு நம்பரு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா. நாளைக்கு 6ஆம் தேதி காருண்யா ப்ளஸ் ஓகேங்களா. நாளைக்கும் அதே நம்பர்கள் தான் வந்து விழுது. நாளைக்கும் ஒரு சின்ன நம்பராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் 1ஆம் நம்பர் ரிப்பீட் ஆகலாம் சரிங்களா, அவருக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகணும், அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் 1க்கு 6 3க்கு 8 2க்கு 7 இந்த மாதிரி உங்களுக்கு கணிப்பில் வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 1 தான் திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது சரிங்களா, பார்த்துக்கோங்க. பி போர்டில் 8 9 வரலாம். இல்லைன்னா இதுக்கு உண்டான பவர்கள் தான் கண்டிப்பாக வரணும். நாளைக்கு 8 வரணும், இல்லை 3 வரணும் திரும்பவும், இல்லைன்னா 9 வரணும், இல்லைன்னா 9க்கு பவர் 4 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்பருக்கு நம்ம 2 நம்பர் தான் வைக்க முடியும். இருந்தாலும் தெரிஞ்சதை நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு கான்ஃபிடன்ஸாக வர நம்பராக வச்சுருக்கேன். சி போர்டில் திரும்பவும் 2ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 2ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 7ஆம் நம்பர் கொண்டு வரணும் அவங்க சரிங்களா. இல்லைன்னா ஏ போர்டில் இருக்கிற நம்பர் கீழே வரலாம். இல்லைன்னா இந்த 3ஆம் நம்பர் சி போர்டுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதனால தான் 3 வெளியே வச்சுருக்குறோம். ஒரு 15ங்கிற நம்பர் வரணும், இல்லை 10 வரலாம் சரிங்களா. 17 41 24 18 47 57 இதெல்லாம் வர வேண்டிய நம்பர்கள் 2Dயில் வரலாம். இல்லைன்னா இதுக்கு பவர் பண்ணி ஏதாவது டிஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா 7 வரலாம், 6 திரும்பவும் டபுள்ஸாக வரலாம். இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா, அதையும் சொல்லிக்கிறேன் நான். 0வும் டபுள்ஸாக வரலாம், இல்லைன்னா 5 டபுள்ஸாக வரலாம். மொத்தம் 3 செட்டு, 3க்கும் பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். எது வேணாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 மட்டும் இல்லை, 2ஆம் நம்பர் கூட நாளைக்கு டபுள்ஸாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்படி வந்துச்சுன்னா வரலாம். போடும்போது அதை நீங்கள் 7 போட்டிங்கன்னா 2ஐயும் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போது ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. திருவிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 882 072 586 110 193 473 069 157 இதுதான் நம்ம எடுத்துருக்க செட்டு. இதுதான் வரும்னு பார்க்குறேன் சரிங்களா. பார்க்கலாம், இதில் ஏதாவது டெஸ்ட் பண்ணி பவர் பண்ணி அடிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதில் இருந்தால் வரணும், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. உங்கள் கணிப்பில் வேறு ஏதாவது இதில் கொஞ்சம் சேஞ்சு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணி வைங்க. ஏன்னா நான் கொடுத்தது அப்படியே வரணும்லாம் கணக்கு கிடையாது, இடம் மாதிரி வரலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இந்த 582 கொடுத்துருக்கோம், 882 வந்தாலும் வைங்க சரிங்களா. அதுக்கு தான் அந்த பாக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி வேணாலும் இடங்கள் மாறலாம். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி சேஞ்சிங் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பவர் அப்படி இப்படின்னு போய்கிட்டு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி எது வரும்னு பார்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னுடைய கணிப்பை நான் கொடுக்குறேன், நீங்களும் கொஞ்சம் மாற்றம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படி ஒன்று இப்படி ஒன்று வச்சு பாருங்கள் ஓகேங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.